வணக்கம் தமிழ்நாடு. 2026ஆம் ஆண்டு தமிழக அரசியல் வெப்பத்தை ஏற்கனவே உணர ஆரம்பித்து விட்டீர்களா? 2021இல் அதிமுக கூட்டணி ஆட்சியை இழந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. ஆனால் 2026ஆம் ஆண்டு தேர்தல் என்பது வெறும் வாக்குச்சாவடி கணக்கு மட்டுமல்ல. அது தமிழக அரசியலின் அடுத்த கட்ட திசையை முடிவு செய்ய போகும் ஒரு முக்கியமான திருப்புமுனை. இன்றைய வீடியோவில் தமிழ்நாடு எலெக்ஷன் எக்ஸிட் போல் 2026க்கான கணிப்பு பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஆம், இது உங்கள் குரல், உங்கள் வாக்கு, உங்கள் எதிர்காலம். விடாமல் எங்களுடன் இருங்கள். ஆரம்பிக்கலாம். டெல்டா மண்டலம், கரூர் மாவட்டம். அவரக்குறிச்சியில் அதிமுக வெற்றி. கரூரில் அதிமுக வெற்றி. கிருஷ்ணராயபுரத்தில் திமுக வெற்றி. குளித்தலையில் திமுக வெற்றி. ஆக மொத்தத்தில் அதிமுக 2 வெற்றி, திமுக 2 வெற்றி. திருச்சி மாவட்டம், மணப்பாறையில் அதிமுக வெற்றி. திருவரங்கத்தில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. திருச்சி மேற்கில் திமுக வெற்றி. திருச்சி கிழக்கில் திமுக வெற்றி. திருவெரும்பூரில் திமுக வெற்றி. லால்குடியில் அதிமுக வெற்றி. மணச்சநல்லூரில் அதிமுக வெற்றி. முசிறியில் திமுக வெற்றி. துறையூரில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தத்தில் அதிமுக 4லிருந்து 6 வெற்றி, திமுக 4லிருந்து 5 வெற்றி. பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூரில் திமுக வெற்றி. குன்னம் அதிமுக வெற்றி. ஆக மொத்தத்தில் அதிமுக 1 வெற்றி, திமுக 1 வெற்றி. அரியலூர் மாவட்டம், அரியலூரில் திமுக வெற்றி. ஜெயங்கொண்டத்தில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ஆக மொத்தம் அதிமுக 0லிருந்து 1, திமுக 1லிருந்து 2 வெற்றி. மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழியில் திமுக வெற்றி. மயிலாடுதுறையில் அதிமுக வெற்றி. பூம்புகாரில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ஆக மொத்தம் அதிமுக 1லிருந்து 2 வெற்றி, திமுக 1லிருந்து 2 வெற்றி. நாகை மாவட்டம், நாகையில் திமுக வெற்றி. கீழ்வேலூரில் அதிமுக வெற்றி. வேதாரண்யத்தில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 2 வெற்றி, திமுக 1 வெற்றி. திருவாரூர் மாவட்டம், திருத்துறைப்பூண்டியில் திமுக வெற்றி. திருவாரூரில் திமுக வெற்றி. மன்னார்குடியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. நன்னிலத்தில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 1லிருந்து 2 வெற்றி, திமுக 2லிருந்து 3 வெற்றி. தஞ்சாவூர் மாவட்டம், திருவிடைமருதூரில் திமுக வெற்றி. கும்பகோணத்தில் திமுக வெற்றி. பாபநாசத்தில் திமுக வெற்றி. திருவையாற்றில் திமுக வெற்றி. தஞ்சாவூரில் திமுக வெற்றி. ஓரத்தநாட்டில் அதிமுக வெற்றி. பட்டுக்கோட்டையில் அதிமுக வெற்றி. பேராவூரணியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ஆக மொத்தம் அதிமுக 2லிருந்து 3 வெற்றி, திமுக 5லிருந்து 6 வெற்றி. புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டையில் திமுக வெற்றி. விராலிமலையில் அதிமுக வெற்றி. புதுக்கோட்டையில் திமுக வெற்றி. திருமயத்தில் அதிமுக வெற்றி. ஆலங்குடியில் திமுக வெற்றி. அறந்தாங்கியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ஆக மொத்தம் அதிமுக 2லிருந்து 3 வெற்றி, திமுக 3லிருந்து 4 வெற்றி. மொத்தமாக டெல்டா மண்டலத்தில் அதிமுக 15லிருந்து 20 வெற்றி, திமுக 20லிருந்து 26 வெற்றி. கொங்கு மண்டலம், கிருஷ்ணகிரி மாவட்டம், ஊத்தாங்கரையில் திமுக வெற்றி. பாகூரில் அதிமுக வெற்றி. கிருஷ்ணகிரியில் திமுக வெற்றி. வேப்பனஹள்ளியில் அதிமுக வெற்றி. ஒசூரில் திமுக வெற்றி. தளியில் திமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 2 வெற்றி, திமுக 4 வெற்றி. சேலம் மாவட்டம், கெங்கவல்லியில் அதிமுக வெற்றி. சங்கரகிரியில் அதிமுக வெற்றி. ஆத்தூரில் அதிமுக வெற்றி. சேலம் மேற்கில் அதிமுக வெற்றி. ஏற்காடில் அதிமுக வெற்றி. சேலம் வடக்கு அதிமுக வெற்றி. ஓமலூரில் அதிமுக வெற்றி. சேலம் தெற்கில் அதிமுக வெற்றி. மேட்டூரில் அதிமுக வெற்றி. வீரபாண்டியில் அதிமுக வெற்றி. எடப்பாடியில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 11 வெற்றி, திமுக 0, தவேக 0. நாமக்கல் மாவட்டம், ராசிபுரத்தில் அதிமுக வெற்றி. சேத்தமங்கலத்தில் அதிமுக வெற்றி. நாமக்கல்லில் அதிமுக வெற்றி. பரமத்திவேலூரில் அதிமுக வெற்றி. திருச்செங்கோடில் அதிமுக வெற்றி. குமாரபாளையத்தில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம்
அதிமுக 4 வெற்றி, திமுக 0. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக வெற்றி, காங்கயத்தில் அதிமுக வெற்றி, அவிநாசியில் அதிமுக வெற்றி, திருப்பூர் வடக்கில் அதிமுக வெற்றி, திருப்பூர் தெற்கில் திமுக வெற்றி, பல்லடத்தில் அதிமுக வெற்றி, உடுமலப்பேட்டையில் அதிமுக வெற்றி, மடத்துக்குளத்தில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 7 வெற்றி, திமுக 1 வெற்றி. ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி, ஈரோடு மேற்கில் அதிமுக வெற்றி, மொட்டக்குறிச்சியில் அதிமுக வெற்றி, பெருந்துறையில் அதிமுக வெற்றி, பவானியில் அதிமுக வெற்றி, அந்தியூரில் அதிமுக வெற்றி, கோபியில் அதிமுக வெற்றி, பவானி சாகரில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 7 வெற்றிகள், திமுக 1 வெற்றி, தவேக 0. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் திமுக வெற்றி, கூடலூரில் திமுக வெற்றி, குன்னூரில் திமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 0, திமுக 3 வெற்றி, தவேக 0. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக வெற்றி, கோவை தெற்கு அதிமுக மற்றும் திமுக இழுபறி, சூலூரில் அதிமுக வெற்றி, சிங்காநல்லூரில் திமுக வெற்றி, கவுண்டம்பாளையத்தில் திமுக வெற்றி, கிணத்துக்கடவில் அதிமுக வெற்றி, கோவை வடக்கில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, பொள்ளாச்சியில் அதிமுக வெற்றி, தொண்டாமுத்தூர் அதிமுக வெற்றி, வால்பாறையில் திமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 5-7 வெற்றிகள், திமுக 7-3 வெற்றிகள். மொத்தமாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக 38-40 வெற்றிகள், திமுக 12-14 வெற்றிகள். வடக்கு மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அதிமுக வெற்றி, பொன்னேரியில் திமுக வெற்றி, திருத்தணியில் அதிமுக வெற்றி, திருவள்ளூரில் திமுக வெற்றி, பூவிருந்தவல்லியில் திமுக வெற்றி, ஆவடியில் திமுக வெற்றி, மதுரவாயலில் தவேக வெற்றி, அம்பத்தூரில் திமுக வெற்றி, மாதவரத்தில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, திருவெற்றியூரில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 3-4 வெற்றி, திமுக 5-6 வெற்றி, தவேக ஒரே ஒரு வெற்றி. சென்னை மாவட்டம் ஆர்கே நகரில் இழுபறி, சேப்பாக்கத்தில் திமுக வெற்றி, பெரம்பூரில் தவேக வெற்றி, ஆயிரம் விளக்கு திமுக வெற்றி, கொளத்தூரில் திமுக வெற்றி, அண்ணா நகரில் திமுக வெற்றி, வில்லிவாக்கத்தில் திமுக வெற்றி, விருகம்பாக்கத்தில் திமுக வெற்றி, திருவிநகரில் அதிமுக வெற்றி, சைதாப்பேட்டையில் திமுக வெற்றி, எழும்பூரில் அதிமுக வெற்றி, தீநகரில் அதிமுக வெற்றி, ராயபுரத்தில் அதிமுக வெற்றி, மயிலாப்பூரில் திமுக வெற்றி, துறைமுகம் திமுக வெற்றி, வேளச்சேரியில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 5-6, திமுக 10-11, தவேக 1-2 வெற்றிகள். செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூரில் திமுக வெற்றி, பல்லாவரத்தில் திமுக வெற்றி, தாம்பரத்தில் திமுக வெற்றி, செங்கல்பட்டில் திமுக வெற்றி, திருப்போரூரில் அதிமுக வெற்றி, செய்யூரில் அதிமுக வெற்றி, மதுராந்தகத்தில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 3 வெற்றிகள், திமுக 4, தவேக 0. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூரில் திமுக வெற்றி, ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக வெற்றி, உத்திரமேரூரில் அதிமுக வெற்றி, காஞ்சிபுரத்தில் திமுக வெற்றி. மொத்தம் அதிமுக 2 வெற்றி, திமுக 2 வெற்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அதிமுக வெற்றி, சோளிங்கரில் திமுக வெற்றி, ராணிப்பேட்டையில் திமுக வெற்றி, ஆற்காடில் அதிமுக வெற்றி. மொத்தமாக அதிமுக 2 வெற்றி, திமுக 2 வெற்றி, தவேக 0. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக வெற்றி, வேலூரில் திமுக வெற்றி, அணைக்கட்டில் அதிமுக வெற்றி, கேவி குப்பத்தில் அதிமுக வெற்றி, குடியாத்தத்தில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 3 வெற்றி, திமுக 2 வெற்றி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக வெற்றி, ஆம்பூரில் அதிமுக வெற்றி, ஜோலார்பேட்டையில் அதிமுக வெற்றி, திருப்பத்தூரில் திமுக வெற்றி,
மொத்தமாக அதிமுக 3 வெற்றி, திமுக 1 வெற்றி, தவேக 0. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடில் அதிமுக வெற்றி, பொன்னாகரத்தில் அதிமுக வெற்றி, தருமபுரியில் அதிமுக வெற்றி, பாப்பிரெட்டிப்பட்டியில் அதிமுக வெற்றி, அரூரில் அதிமுக வெற்றி. மொத்தம் அதிமுக 5 வெற்றி, திமுக 0, தவேக 0. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதிமுக வெற்றி, திருவண்ணாமலையில் திமுக வெற்றி, கீழ்பொணத்தூரில் அதிமுக வெற்றி, கலச்சப்பாக்கத்தில் அதிமுக வெற்றி, போலூரில் அதிமுக வெற்றி, ஆரணியில் திமுக வெற்றி, செய்யாற்றில் திமுக வெற்றி, வந்தவாசியில் அதிமுக வெற்றி. மொத்தமாக அதிமுக 5 வெற்றி, திமுக 3 வெற்றி, தவேக 0. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக வெற்றி, மயிலம் அதிமுக வெற்றி, திண்டிவனத்தில் அதிமுக வெற்றி, வானூரில் அதிமுக வெற்றி, விழுப்புரத்தில் திமுக வெற்றி, விக்கிரவாண்டியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, திருக்கோவிலூரில் அதிமுக வெற்றி. மொத்தமாக அதிமுக 5லிருந்து 6 வெற்றி, திமுக 1லிருந்து 2 வெற்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திமுக வெற்றி, ரிஷிவந்தியத்தில் அதிமுக வெற்றி, சங்கராபுரத்தில் அதிமுக வெற்றி, கள்ளக்குறிச்சியில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 3 வெற்றி, திமுக 1 வெற்றி, தவேக 0. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி திமுக வெற்றி, விருதாச்சலம் அதிமுக வெற்றி, நெய்வேலியில் அதிமுக வெற்றி, நெய்வேலியில் அதிமுக வெற்றி, பன்ருட்டியில் அதிமுக வெற்றி, கடலூரில் அதிமுக வெற்றி, குறிச்சிப்பாடி திமுக வெற்றி, புவனகிரியில் அதிமுக வெற்றி, சிதம்பரத்தில் அதிமுக வெற்றி, காட்டுமன்னார் கோயிலில் திமுக வெற்றி. மொத்தமாக அதிமுக 6 வெற்றி, திமுக 3 வெற்றி, தவேக 0. மொத்தமாக வடக்கு மண்டலத்தில் அதிமுக 45லிருந்து 48 வெற்றி, திமுக 34லிருந்து 37 வெற்றி, தவேக 1லிருந்து 2 வெற்றி. தெற்கு மண்டலம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திமுக வெற்றி, ஒட்டஞ்சத்திரத்தில் அதிமுக வெற்றி, ஆத்தூரில் திமுக வெற்றி, நிலக்கோட்டையில் அதிமுக வெற்றி, நத்தம் அதிமுக வெற்றி, திண்டுக்கல்லில் திமுக வெற்றி, வேடசந்தூரில் அதிமுக வெற்றி. மொத்தம் அதிமுக 4 வெற்றி, திமுக 3 வெற்றி, தவேக 0. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, திருப்பத்தூரில் திமுக வெற்றி, சிவகங்கையில் அதிமுக வெற்றி, மானாமதுரையில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. மொத்தம் அதிமுக 2லிருந்து 3 வெற்றி, திமுக 1லிருந்து 2 வெற்றி. மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக வெற்றி, மதுரை மத்தியில் திமுக வெற்றி, மதுரை கிழக்கில் திமுக வெற்றி, மதுரை மேற்கில் அதிமுக வெற்றி, சோழவந்தானில் திமுக வெற்றி, திருப்பரங்குன்றத்தில் அதிமுக வெற்றி, மதுரை வடக்கில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, திருமங்கலம் அதிமுக வெற்றி, மதுரை தெற்கு அதிமுக வெற்றி, உசிலம்பட்டியில் அதிமுக வெற்றி. மொத்தம் அதிமுக 6லிருந்து 7 வெற்றி, திமுக 3லிருந்து 4 வெற்றி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக வெற்றி, பெரியகுளம் அதிமுக வெற்றி, போடியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, கம்பம் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 3லிருந்து 4 வெற்றி, திமுக 0லிருந்து 1 வெற்றி, தவேக 0. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அதிமுக வெற்றி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக வெற்றி, சாத்தூரில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி, சிவகாசியில் அதிமுக வெற்றி, விருதுநகரில் திமுக வெற்றி, அருப்புக்கோட்டையில் திமுக வெற்றி, திருச்சுழியில் திமுக வெற்றி. மொத்தம் அதிமுக 3லிருந்து 4 வெற்றி, திமுக 3லிருந்து 4 வெற்றி, தவேக 0. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் திமுக வெற்றி, திருவாடானையில் அதிமுக வெற்றி, ராமநாதபுரத்தில் திமுக வெற்றி, முதுகுளத்தூரில் அதிமுக வெற்றி. மொத்தமாக அதிமுக 2 வெற்றி, திமுக 2 வெற்றி, தவேக 0. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் திமுக வெற்றி, தூத்துக்குடியில்
திமுக வெற்றி. திருச்செந்தூரில் திமுக வெற்றி. ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுக திமுக இழுபறி. ஓட்டப்பிடாரம் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. கோவில்பட்டியில் அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 1லிருந்து 3 வெற்றி, திமுக 3லிருந்து 6 வெற்றி. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அதிமுக வெற்றி. வாசுதேவநல்லூரில் அதிமுக வெற்றி. கடையநல்லூரில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. தென்காசியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ஆலங்குளத்தில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. மொத்தமாக அதிமுக 2லிருந்து 5 வெற்றிகள், திமுக 0லிருந்து 3 வெற்றிகள். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் திமுக வெற்றி. அம்பாசமுத்திரத்தில் அதிமுக வெற்றி. பாளையங்கோட்டையில் திமுக வெற்றி. நாங்குநேரியில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ராதாபுரத்தில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. ஆக மொத்தம் அதிமுக 1லிருந்து 2 வெற்றி, திமுக 2லிருந்து 4 வெற்றி. கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரியில் அதிமுக வெற்றி. நாகர்கோயிலில் திமுக வெற்றி. குளச்சல இழுபறி. பத்மநாபபுரத்தில் அதிமுக மற்றும் திமுக இழுபறி. விளவங்கோடு திமுக வெற்றி. கிள்ளியூரில் திமுக வெற்றி. மொத்தமாக அதிமுக 1லிருந்து 2 வெற்றி, திமுக 3லிருந்து 5 வெற்றி, தாவேகா 0லிருந்து 1 வெற்றி. மொத்தமாக தெற்கு மண்டலத்தில் அதிமுக 25லிருந்து 37 வெற்றிகள், திமுக 20லிருந்து 33 வெற்றிகள், தாவேகா 0லிருந்து 1 வெற்றி. தமிழ்நாடு வாக்கு சதவீதம்: திமுக 36.21%, அதிமுக 36.50%, தாவேகா 21.60%, நாம் தமிழர் கட்சி 4.4%, மற்றவை மற்றும் நோட்டா 1.65%. வெற்றி பெறும் இடங்கள்: அதிமுக 124லிருந்து 127, திமுக 89லிருந்து 101, தாவேகா 4லிருந்து 6, நாம் தமிழர் கட்சி 0. மே 4, 2026 அன்றுதான் உண்மையான ட்விஸ்ட் தெரியும். தமிழகம் யாருடைய கையில்? அது அதிமுகவா, திமுகவா அல்லது தாவேகாவா? சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.